ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு 2 நாள் சேர்ந்த ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, குட்டீஸ்க்காக பாப்கார்ன் போட்டுட்ருக்கேன், மறுநாள் ஸ்நாக்ஸுக்காக. இது போட்டு வச்சுட்டா ஒரு 2 டேஸ்க்கு என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவங்க. அதுக்காக வந்து இதை முடிச்சுட்டு நைட்டுக்கு டின்னருக்கு ரெடி பண்ணணும் கிட்ஸுக்கு. நான் வந்து நைட்டில் டிஃபன் எதுவும் கொடுக்குறது கிடையாது, சாப்பாடு தான் கொடுப்பேன். நைட்டில் மிட் நைட்டில் எழுந்திரிச்சி பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, அதனால் வந்து ரைஸ் தான் கொடுக்குறது. பாப்கார்ன் ரெடியானதும் அது ஆறுனதுமே அப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுருந்தது தான். நான் ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் எதுவுமே இல்லை, எல்லாம் தீர்ந்துருச்சு. இனிமேல் தான் வாங்கணும். 2 கேரட் மட்டும் நல்லா வதங்கி போயிருந்துச்சு, அதை வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்குள்ளே குட்டி உள்ளே வந்துட்டா கிச்சனுக்கு. பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு போல். என்னம்மா கேரட் நீ தானே கேட்ட? அடுத்த ரவுண்டு வரத்துக்குள்ளே முடிச்சிடணும். இது வந்து அவசரத்துக்கான சமையல். வீட்டில் எதுவுமே இல்லை, நமக்கு எமர்ஜென்சியாக சமைக்கணும் அப்படின்றப்போ நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். எதுவும் இல்லை, வெறும் உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் வெறும் சீரகமும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டிருக்கேன். பொரிஞ்சதும் துருவி வச்ச கேரட், அப்புறம் ஒரு முட்டை எடுத்துருக்கேன். ஒரே ஒரு முட்டை தான். கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம. நான் ஒரு பூண்டு மட்டும் நசுக்கி போட்டிருக்கேன். உப்பு, பெப்பர். நான் வந்து மிளகாத்தூள் போடல, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நான் வெறும் பெப்பர் மட்டும் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரைஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. நல்லா கேரட் வெந்ததுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முட்டை வெந்ததுக்கப்புறமா நான் 1.5 பவுல் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து ரெடி உங்களுக்கு. ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அவசரத்துக்கு ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். வானிலை ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க, இந்த ஒரு கடாய் தான் இருக்குது, அதனால் எல்லாமே இதில் தான் சமைக்கிறதால அந்த மாதிரி இருக்குது. இது போகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என் கைவலி வந்தது தான் மிச்சம். என்னோடய பெரிய பொண்ணு இருக்காள், அவள் வந்து நைட்டில் வந்து நிறைய ஆட்டம் போடுவாள், அதனால் நைட்டில் பசிக்குதுன்னு சொல்லுவாள். அதனால் ஒரு 2 இயர்ஸ்லேருந்து நான் அவளுக்கு நைட்டில் ரைஸ் தான் கொடுக்குறது. அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. சாப்பாடு கொடுத்தா அவளுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்குது, கொஞ்சம் நல்லா தூங்குறா, அதுக்காக தான். இது வந்து மறுநாள் ஈவினிங்கு. வீட்டை எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் 2 பேரும். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இதுக்கப்புறம் அலமாரி ஃபுல்லாக டஸ்ட்டு, அது ஃபுல்லாக டாய்ஸ் எல்லாம் போட்டு நிரப்பி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே இன்றைக்கி க்ளீன் பண்ணி எடுக்கணும். தெரியல. இருக்கு என்ன அது இன்னொரு கதை. அது ஒரு பிளேடு போயிடுச்சு. துருப்பு சின்ன வயசுனா இதுக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்க்கு போட்டு போகிறது. இதெல்லாம் ஃப்ரெஞ்சு ஃப்ரை போடுவாங்க. எடுத்த வேண்டியது நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான். அலமாரி அதில் கபோர்ட்ஸ் வந்து பெருசாக கிடையாது. இது வந்து ஹாலில் இருக்க அலமாரி. இதில் தான் வந்து திங்ஸ் எல்லாம் வைக்கிறதும் இதில் தான். ஒரு சைடு வந்து சாமி கும்பிட்றதுக்கு படம்லாம் இந்த சைடு தான் வச்சுருக்கோம்.
வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை விளக்கு பாத்திரம் தேய்க்கிறது அப்படிலாம் இல்லை. அந்த அந்த வாரத்தில் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து எடுத்து தேய்க்கிறது தான். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா மணி 7 ஆகுது. இப்போ வந்து எடுத்து அது நைட்டு போட்டு வச்சுட்டேன்னா மார்னிங் வந்து நான் தேய்ச்சிருவேன். நானும் நினப்பேன் வெள்ளிக்கிழமை காலையில் சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். ஆனால் முடியாது, ஏதாவது ஒன்று வரும். அதான் கிடைக்கிற டைமில் தேய்ச்சி சாமி கும்பிட்டுறது. நான் என்ன பண்ணுவேன்னா வியாழக்கிழமை எடுத்தால் தான் அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு புதன்கிழமையே எடுத்து ஊற வச்சு தேய்ச்சி வச்சிடலான்னு எடுப்பேன். ஆனால் அப்பவும் சொதப்போம். இப்போ வந்து பசங்க வர்றதுக்குள்ளே நான் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். கீழே எப்படி இருக்குது பாருங்கள், டாய்ஸ் எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நான் அது எத்தனை வாட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி தான் இருக்கும். பசங்களுக்கும் வர இங்கே ஆப்ஷன் கிடையாது, போட்டு வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் கிடையாது. அதனால் அதுக்குள்ளே வச்சுக்கோங்கன்னு நானும் விட்டுட்டேன். அது அப்பப்போ மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அவ்வளோதான். இந்த திங்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு பேஸ்கெட் வாங்கியிருந்தேன். அதனால தான் எடுத்துகிட்ருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் ஒன்று இருந்துச்சு, அதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருந்தேன். நனைஞ்சி வழியுது அது. இந்த பேஸ்கெட் தான் வாங்கியிருந்தேன். இதை வாங்கினதால தான் அரேஞ்ச் பண்ணவே ஆரம்பித்தேன், க்ளீன் பண்ணவே. ஒரு வழியாக 2 கபோர்டும் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நாள் ஆச்சு, ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. இந்த கீழே இருக்க கபோர்டு இப்போ பார்க்குறீங்களா, இப்போவாச்சும் ஓகேவாக இருக்குது. இதுக்கு மறுநாள் எப்படி பண்ணிட்டாங்கன்னா இதை விட மோசமாக வந்து மொத்தத்தையே எடுத்துகிட்டு வந்து ஸ்டஃப் பண்ணிட்டாங்க. அதான் ஆரம்பிக்குது வந்துட்டீங்கன்னா ஒரு வேலை. கிச்சன் கிச்சன் இது இந்த சாம்பிராணி ஏற்றி ஏற்றி புகை எப்படி படிஞ்சு கறி ஆகிட்டுருக்கு பாருங்கள். அதே மாதிரி மேலேயும் கேண்டில் ஏற்றி அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. இது வந்து வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சா போயிடுது. இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மற்ற இடத்துலையும் பூசிக்குது, அது படாமல் தொடச்சி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒர்க் ஆகுது. கிடச்ச 1 ஹவரில் அவ்வளோதான் க்ளீன் பண்ண முடிஞ்சது. இப்போதைக்கு இந்த கபோர்டு வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டின்னர் ரெடி பண்ணணும். அந்த வேலையை போய் பார்க்கணும். ஆர்கனைஸ் பண்ணி முடித்தாச்சு. ஃபோட்டோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்போவும் கீழே பாருங்கள் எப்படி இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே அன்னைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் டெக்கரேட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் டெய்லி போய் நின்று 3 வேளையும் சமைக்க ரொம்ப கடுப்பாக இருக்கும். என்ன நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் அந்த ஃப்ளவர்லாம் வைப்பேன். விளக்கு மட்டும் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஏற்றுவேன். இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.